வணக்கம் மக்களே, இன்றைக்கி விராஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பூரிக்கு கிழங்கு அப்படிங்கிறது தான் பெஸ்ட்டு காம்பினேஷன் இல்லையா. அந்த கிழங்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு என்னோடய ஸ்டைலில் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். உங்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு ஒரு மசாலாவாக கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். நான் கடலை எண்ணெய் தான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். அது லைட்டாக எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் மட்டும் நான் அதில் ஆட் பண்ணுறேன். ஜீரகம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 2-3 கிராம்பு மட்டும் அதில் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டார் அனீஸ் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை, சின்னதாக ஒரு பிரிஞ்சி இலை மட்டும் போட்டிருக்கேன். இவ்வளோ தான் போட்டிருக்கேன். அது லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை எடுத்து ஒரு அரை வெங்காயத்தை மட்டும் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு தக்காளியை நான் எடுத்திருக்கேன். அந்த இதில் அரை தக்காளி மட்டும்தான் நான் நீல வாக்கில் கட் பண்ணி இதில் யூஸ் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் அதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது மட்டும்தான் நம்ம போட்டு ஃபஸ்ட்டு இப்போ ஆட் பண்ண போகிறோம். அதை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிறேன். இந்த வெங்காயம் சட்னி வேகணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டு லைட்டாக ஆனியனை ஃப்ரை பண்ணிக்கிறேன். இந்த ஆனியன் டக்குன்னு உப்பு போடும்போது கொஞ்சம் ஃப்ரை ஆகிடும். நான் இதுக்கிடையில் கொஞ்சம் ஒரு 2 உருளைக்கிழங்கு, ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து குக்கரில் ஒரு 4-5 விசில் விட்டு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தோலை உரிச்சிட்டு அந்த உருளைக்கிழங்கு லைட்டாக மசித்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த வெங்காயம் ஒரு 2-3 நிமிஷம் உப்பு போட்டதுக்கப்புறம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ண போகிறோம். அந்த அரை தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியை தான் ஃபஸ்ட்டு இதில் இப்போ ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் கொஞ்சம் சாட்டே பண்ணிக்கலாம். லைட்டாக தக்காளி, வெங்காயம், அந்த பச்சை மிளகா அப்படிலாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். என்ன மசாலா சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் உங்களுக்கு தனி மிளகாத்தூள், இன்னொரு 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் நான் ஜீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அது தண்ணியில் ஊற்றி லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். எல்லா மசாலாவும் ஒன்றா அந்த மிக்ஸ் பண்ணி வச்ச மசாலாவை நான் அந்த இதில் தக்காளி வெங்காயத்து மேலே ஊற்றிட்டு டக்குன்னு அதை வதக்கி விடுறேன். அந்த மசாலாலாம் டைரெக்டாகவும் நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி தண்ணியில் வச்சு நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணியும் ஊற்றிக்கலாம். நான் ஒன்றா தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த மசாலா, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் இப்போ ஒன்றா சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். அந்த வதக்கிறது முடிச்சிட்ருக்கும் போதே நமக்கு உருளைக்கிழங்கை அதில் ஆட் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு ஆல்ரெடி நான் உரித்து அதில் கையில் மசித்து அதை நான் அரையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தான், 2 உருளைக்கிழங்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் மசித்து விட்டுட்டு அந்த தக்காளி வெங்காயத்தோடு அந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ண போகிறேன். தண்ணி நம்ம இந்த மசாலா, உருளைக்கிழங்கு, அந்த நம்ம தக்காளி, வெங்காயம் எல்லாமே அதில் மிக்ஸ் ஆகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டு அதில் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சமாக அதில் சால்ட்டு நான் ஆட் பண்ணிவிட்டு அது ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக வச்சுக்கலாம். எல்லாமே ஒன்றா மசாலா, தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு எல்லாம் ஒன்றா ஆட் பண்ணிக்கிறதுக்காக, ஒன்றா மிக்ஸ் ஆகி மசாலாவை சேர்ந்து வர்றதுக்காக கொஞ்சம் நேரம் நான் கொதிக்க விடுறேன். அதில் ஒரு 1/4 ஸ்பூன் நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயம் வேகிறதுக்காக போட்டோம். அதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக உப்பு போட்டேன். பட் அந்த உப்பு நான் வீடியோவில் காமிக்க மறந்துட்டேன். அதனால் நீங்கள் கொஞ்சமாக உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு 1/4 ஸ்பூன் உங்களுக்கு நான் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி காஞ்ச கஸ்தூரி மேத்தி இருக்குல்லையா, வெந்தயக்கீரை, அது நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதே ஸ்டேஜ்லேயே கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக வேணும்னு நினைக்கிறவங்க, இல்லை கிரேவி பதத்துக்கு வேணும் அப்படின்னா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் எனக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும் அப்படிங்கிறனால நான் கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஆட் பண்ணி பண்ணுறேன். இன்னொரு 2-3 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம அந்த தண்ணி ஊற்றி ஆட் பண்ணி நம்ம லைட்டாக கொதிக்க விட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம இந்த சைட் டிஷ்ஷை பூரிக்கு செஞ்சிடலாம். நான் தண்ணி விட்டு கொஞ்சமாக வதக்கி விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட போகிறேன். இது சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் உப்பு ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டேன். உங்களுக்கு வீடியோவில் காமிக்க மறந்துட்டேன். அதனால் இந்த அளவு தான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உப்பு மட்டும் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன்.
கொஞ்சமாக வந்து வதக்கி விட்டுட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை ஆஃப் பண்ணிடலாம். எல்லா மசாலா எல்லாமே ஒன்றா சேர்ந்துருச்சு. இதுக்கு மேலே நீங்கள் வந்து பட்டர் போட்டு சாப்பிட்லாம். அப்படி இல்லை அப்படின்னா மேலே கொஞ்சம் கருவேப்பிலை மல்லியும் மேலே வந்து போட்டுக்கலாம். போட்டு வந்து சப்பாத்தி பூரி ரெண்டுக்குமே நல்லாயிருக்கும். இந்த சைட் டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி வந்து பூரிக்கு தான் இதை செஞ்சுருக்கேன். பூரி வந்து ஆல்ரெடி சுட்டு வச்சாச்சு. சைட் டிஷ் ரெடி ஆனோடனே சாப்பிட போகிறோம். பூரிக்கு வந்து சைட் டிஷ் வச்சு நாங்கள் சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.